அன்றைக்கு இரவு அவளுடைய போன் 3 முறை ஒலித்தது. அவள் எடுக்கவில்லை. நாளைக்கு பேசிக்கலாம் என்று போனை மேசையில் வைத்தாள். அவள் பெயர் அனிதா. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை. எப்போதும் பிஸி, எப்போதும் டயர்ட். அன்று மீட்டிங், டிராஃபிக், ஸ்ட்ரெஸ். எதுக்காக இப்ப கால் என்று மனசுக்குள்ள சொன்னாள். போன் சைலண்ட். அழைத்தது. அப்பா. அப்பா அதிகமா கால் பண்ண மாட்டாரு. அவளுக்கு அது தெரியும். ஆனா அன்று 3 முறை. அடுத்த நாள் காலை ஆபீஸ்ல அவள் சிஸ்டம்க்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த போது ஒரு அன்னோன் நம்பர். மேடம், நீங்க அனிதா தானே? அவளுடைய இதயம் ஒரு நொடி நின்றது. அப்பா அந்த இரவிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு. செஸ்ட் பெயின். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஆனா அவள் பேசவே இல்லை. அன்று மாலை அவள் வீட்டுக்கு வந்தாள். அப்பா படுக்கையில் அமைதியா. அவள் அப்பாவின் கைப்பிடித்தாள். அப்பா நேத்து பிஸி. பதில் இல்லை. அவள் போனை எடுத்தாள். கால் ஹிஸ்டரி. டாட் 3 மிஸ்ட் கால்ஸ். அதுக்கு கீழே ஒரு வாய்ஸ் மெசேஜ். அவள் ப்ளே செய்தாள். ஒண்ணுமில்லம்மா. உன் குரல் கேட்டா போதும். சில அழைப்புகள் திரும்ப வராது. நாம் எடுக்காத ஒரே ஒரு கால் ஒரு வாழ்க்கையின் கடைசி முயற்சியாக இருக்கலாம்.